அண்மை செய்தி. சிதம்பரம் தமிழகத்தில் வங்கக்கடல் பகுதியில் நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு வங்கக்கடல்ல ஒரே இடத்துல நிலை கொண்டிருக்கக்கூடிய திட்வா புயல் சின்னம் தொடர்ந்து நிலையான மழை பொழிவை கொடுத்துட்டு வருது. குறிப்பா சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள்ல நேற்று முதலே தொடரக்கூடிய கனமழையால பல இடங்கள்ல மழை வெள்ளம் தேங்கி இருக்கு. இப்படியான சூழல்ல தான் சென்னை வானிலை ஆய்வு மையம் வானிலை அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறாங்க. அதுல சென்னை, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்திற்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. வேலூர் மாவட்டம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் அண்ட் புதுச்சேரி பகுதிகளுக்கு மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கு. நாளைய தினம் பார்க்கும்போது நீலகிரி, ஈரோடு, கோவை மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட்டும், சேலம், நாமக்கல், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் அலர்ட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி அண்ட் கடலூர்ல கனமழை பெய்யும்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்கள்ல ஏற்கனவே கனமழை கொட்டி தீர்த்துட்டு வர சூழல்ல ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருப்பதால அடுத்த 24 மணி நேரத்திற்கு இதோட தீவிரம் தொடரும்னு தெரிவிக்கப்படுது. அதே போல நாளைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இந்த டிப்ரெஷன் உள் மாவட்டங்கள் வழியா பயணிச்சு மேற்கு மாவட்டங்களுக்கு மழை பொழிவை கொடுக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. வலுவான புயலா இல்லைனாலும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமா நிலை கொண்டு அதீத மழை பொழிவை கொடுக்கும்ன்றதால இந்த பருவமழை காலத்துல மக்கள் எச்சரிக்கையோடு இருக்கும்னு அறிவுறுத்தப்பட்டிருக்கு. இது மாதிரி தொடர்ச்சியான வானிலை தகவல்களுக்கு நியூஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்மை செய்தி. சிதம்பரம் தமிழகத்தில் வங்கக்கடல் பகுதியில் நாளை தென்கிழக்கு வங்கக்கடல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக குறைந்த காற்றழுத்த தாழ்வு